தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நம்முடைய பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக இருக்கிறது. நம்முடைய பழைய ஜீவியம் என்பது வருத்தங்கள் நிறைந்த, பாரங்கள் நிறைந்த, சமாதானமற்ற, நம்பிக்கையற்ற ஒரு ஜீவியமாக இருந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது நம்பிக்கையுள்ள ஒரு ஜீவியமாக, மகிழ்ச்சியான ஒரு ஜீவியமாக, சமாதானமுள்ள ஒரு ஜீவியமாக, ஜீவன் பரிபூர்ணப்படக்கூடிய ஒரு ஜீவியமாக அது மாறுகிறது. ஜீவனும் அழியாமையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தை புதிதாக மாற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நம்முடைய சுபாவங்களிலே பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கிறதை நாமே அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்பது நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக்குகிறது என்று எழுதுகிறார். ஒரு பழையது புதிதாக்கப்பட்டதல்ல, நாட் ரெனியூடு. இது நியூ கிரியேஷன். இது புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அனுபவம், புதிதாக்கப்பட்ட அல்ல, புதுப்பிக்கப்பட்ட அல்ல. இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாம் இதில் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய எழுத்தின்படியான பிறப்பை காட்டிலும் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் எழுத்தின்படியான பிறப்பு என்பது நம்முடைய ஜீவியம் குறைவுள்ளதாக இருந்தது. நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு ஏற்றதாக இல்லை. நம்முடைய சுபாவங்கள் தேவனை எதிர்க்கக்கூடிய இடத்திலும் மற்ற மனிதர்களை புண்படுத்தக்கூடிய இடத்திலும் இருந்தது. ஆனால் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றி இருக்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நீங்கள் அழிவில்லாத வித்தாகிய அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு கொண்டு வருகிறார். முன்னே நாம் அழிவுள்ள வித்தாக இருந்தோம். அழிவுள்ள வித்தினாலே மனுஷீகத்திலே நாம் பிறந்திருந்த பிறப்பு அல்ல, ஆவிக்குரிய ஒரு பிறப்பை தான் இங்கே முக்கியப்படுத்துகிறது வேதம். நமக்கு ஆவிக்குரிய பிறப்பு தான் கிறிஸ்துவுக்குள்ளான புதிதான ஒரு சிருஷ்டியாக நம்மை மாற்றி இருக்கிறது. அழிவுள்ள வித்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தோம் என்பது முந்தின வாழ்க்கை. முந்தினவைகளை நாம் மறந்து போகும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் முந்தி நாம் பாதகர்களாய் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்ததை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சாகும் வரைக்கும் அதை சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினேன், நான் அப்போஸ்தலன் என்று சொல்ல ஒருபோதும் அருகதை இல்லாதவன் என்றெல்லாம் தன்னை அவர் தாழ்த்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். கிறிஸ்துவை அவர் துன்பப்படுத்தினதையும், கிறிஸ்துவின் சபையை அவர் சிதறடைத்து துன்பப்படுத்தினதையும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்திலே நாம் பரிசுத்தவான்களாக வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்படி இருந்த இடத்திலிருந்து இப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இது கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவியம். நம்முடைய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று ஏன் அவர் சொல்லுகிறார்? அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய முந்தின வாழ்க்கை நமக்கே ஏற்புக்குரியதாக இல்லை. நம்முடைய முந்தைய சுபாவம் நமக்கே வருத்தத்தை அளிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நம்முடைய முந்தின எண்ணங்கள் அது தேவனுக்கேற்ற எண்ணங்கள் அல்ல. நம்முடைய முந்தின நடக்கைகள் அது தேவனுக்கேற்ற நடக்கைகள் அல்ல. இவைகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து நம்மை அழிவில்லாத வித்தாகிய தம்முடைய வசனத்தினாலே புதிதாக ஜெனிப்பித்திருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த ஜீவனை
அவர் நித்திய ஜீவனாகவும் பரிபூரண ஜீவனாகவும் அவர் மாற்றி இருக்கிறார். நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனிதராக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட இடத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் நினைவில் வைக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் முன்னே எவ்வண்ணம் இருந்தோம், தேவன் நம்மை எப்படி ரட்சித்தார், தேவன் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. மனிதர்கள் பலவிதமாக நமக்கு விரோதமாக இருக்கலாம், அது விஷயம் அல்ல. 10ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை நோக்கி உனக்கு ரட்சிப்பில்லை, ஒரு பச்சையை போல பறந்து போ உன் மலைக்கு என்கிறார்கள். தாவீதுக்கு ஒரு மலைதான் தஞ்சம், அவர் என் கோட்டை, என் கண்மலை என்று அவர் நம்பி இருக்கக்கூடிய தேவன் உனக்கு ரட்சிப்பை அருள முடியாது என்றுதான் அவனுடைய சத்துருக்கள் பேசுகிறார்கள். அது அவன் புலம்பி பாடின பாட்டு. இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, அஸ்திபாரங்களே அங்கே திடனற்று போகிறது, நீதிமான் என்ன செய்வான்? நம்முடைய நீதி நாம் சரி என்று ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது தேவனுக்கு முன்பாக. ஆனால் நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நம்மை தம்முடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே சிருஷ்டித்து தம்முடைய ஆவியை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இப்பொழுது நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்றால் நமக்கு விரோதமாக பலர் பலவிதமான கிரியைகளை செய்திருக்கிறார்கள். இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக தாவீதையும் பார்க்கலாம், யோசேப்பையும் பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட அவருடைய குமாரன். யோசேப்பை அவருடைய தகப்பன் மிகவும் நேசித்தான். அவனை பல வர்ணமான அங்கியினால் உடுத்துவித்து அவனை அழகு பார்த்தான். அவன் தன் சகோதரர் எல்லாருக்கும் இளையவன். 11ஆவதாக பிறந்த அவன் தன் எல்லா சகோதரர் காட்டிலும் மிகவும் இளையவனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை பஞ்சு மெத்தையில் நடந்த வாழ்க்கை அல்ல. அவனுடைய வாழ்க்கை கரடுமுரடான வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை இரக்கமும் ஏற்றமும் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவனை தேவன் நடத்தின வழிகளை அவன் ஒருபோதும் அவன் நினைத்து பார்க்காத வழிகளிலே அவனை நடத்தினார். அவனுடைய தகப்பன் தன்னுடைய அண்ணன்மாரை விசாரிக்கும்படியாக அவருடைய தகப்பன் அனுப்புகிறார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு என்ற உடனே நம்முடைய சிந்தையிலே பலவிதமான காரியங்கள் சிந்தைக்கு வரும். தன் சகோதரர்களால் கொல்லப்படும்படியாக எத்தனிக்கப்பட்டவன், தன் சகோதரர்களால் விற்று போடப்பட்டவன், உண்மையாக இருந்தும் தன் எஜமானால் நம்பிக்கைக்குரியவனாக தன் எஜமானுக்கு இருந்தும் தன் எஜமானால் சிறைக்கு அனுப்பப்பட்டவன், சிறைச்சாலையிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்து மற்றவர்களுடைய சொப்பனங்களை அவன் விவரித்து சொல்லி உயர்த்தப்பட்ட போதும் அவன் மறக்கப்பட்ட ஒருவன். இப்படி பல காரியங்களை நாம் நினைக்கலாம். தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள் அவனை உருவாக்கும்படியாக, அவனை உயர்த்தும்படியாக இருந்தது. இந்த செய்தியின் தலைப்பாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றினது மாத்திரமல்ல, நம்முடைய சோதனைகளை நம்முடைய ஜெயமாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழிகளிலே நாம் பெயின் அதை வல்லமையாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஜீவியத்தை, எதிர்மறையான ஒரு ஜீவியத்தை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். Our lives were negative before. அதை பாசிட்டிவாக மாற்றினது நம்முடைய தேவன். நம்முடைய ட்ரையல்ஸை ட்ரம்பாக மாற்றிருக்கிறார், ஜெயமாக மாற்றிருக்கிறார். நம்முடைய பெயினை பவராக மாற்றிருக்கிறார். எப்படி வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வழிகள், அங்கே நம்முடைய பாதையின் வழிகள் நம்மை அது வேறு விதமாக மாற்றி இருக்கும். தேவன் இல்லாவிட்டால் யோசேப்பின் நிலவரம் என்ன? தேவன் இல்லாவிட்டால் தாவீதின் நிலவரம் என்ன? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே, அவர்களுடைய பாதையிலே அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமானவன். அவன் தகப்பனுக்கு பிரியமாக இருந்ததினாலேயே பகைக்கப்பட்டிருக்கிறான் சகோதரர்களால். அவன் நடந்த எல்லா தன் சகோதரருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லக்கூடிய இடத்திலே உத்தரவாதம் உள்ளவன். அதற்காகவும் அவன் பகைக்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவன் அவனுக்கு 2 அருமையான சொப்பனங்களை தந்தார். இந்த சொப்பனங்களை அவன் விவரித்தது நிமித்தமும் அவன் பகைக்கப்பட்டான்.
அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தமும் அவனுடைய வார்த்தையின் நிமித்தமும் அவன் முழுவதும் தன் சொந்த சகோதரர்களால் பயக்கப்பட்டவனாக இருக்கிறான். புதிய ஏற்பாட்டிலே சகோதரர் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைக்கும் கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆஃப் ஒன் பிளட் அண்ட் ஒன் பர்த், ஒட்டி பிறந்தவர்கள் தான் சகோதரர். கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரர் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் சகோதரர்கள் தான். நான் இதை எழுத்தின்படியான சகோதரருக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய சகோதரர்களுக்கும் சேர்த்து இதை அட்ரஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை கொண்டு வருகிறேன். ஆவிக்குரியவர்களாகட்டும் எழுத்தின்படியானவர்களாகட்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம். எழுத்தின்படியானவர்களை விட ஆவிக்குரியவர்கள் தான் சகோதரர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் இருந்த பொழுது அந்த வீடு முழுவதும் கூட்டம் நிரம்பி இருந்தது. அங்கே சப்பானியை அங்கே நடக்க முடியாத ஒருவனை அங்கு கூரையை பிரித்து தான் உள்ளே இறக்கினார்கள். அத்தருணத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து உன்னுடைய தாயும் உன் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் உம்மை பார்க்கும்படியாக சொன்னப்ப அவர் சொல்றாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? உபதேசத்தை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் இதை எதற்காக சொன்னேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள். இப்படி சகோதரர்களால் அவன் பாய்க்கப்பட்டான். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பாய்க்கப்பட்டிருக்கிறான். தன் தகப்பன் மூலமாக அவன் சகோதரர்களை விசாரிக்க அனுப்பப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரர் அவனை கொல்லும்படியாக எத்தனித்தார்கள். ரூபன் தான் சொல்றான், இந்த குழியில போட்டுருவோம், குழியில போட்டு அப்புறமா தூக்கி எடுக்கலாம் என்று அவன் திட்டமிட்டான். ஆனால் இவனை குழியில் போட்ட போது இவன் சொன்னான், சகோதரரே எனக்கு நீங்கள் இப்படி செய்யாதிருங்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இவனை குழியிலே போட்டார்கள். குழியில் போட்டதோடு விட்டு விடவில்லை, அவனை அங்கே அடிமையாக விற்று போட்டார்கள். வியாபாரத்துக்கு போகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டபோது அவனை குழியிலிருந்து தூக்கி அவனை விற்று போட்டார்கள் அடிமையாக. அடிமையாக விற்றது எவ்வளவு கொடுமையானது என்றால் அது மரணத்தை காட்டிலும் கொடுமையானதாக இருக்கிறது. மரித்தான் என்றால் ஒரே நேரத்து வழியிலே அவனுடைய ஜீவியம் முடிந்திருக்கும். ஆனால் அல்ல, இந்த அடிமையாக அவன் விற்கப்பட்டது என்பது அவன் காலம் முழுவதும் அங்கே அவன் வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. இந்த பாதையிலே அவனை தேவன் நடத்தினார். தன் சொந்த சகோதரர்களால் பயக்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான், தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக போன இடத்திலே அவன் உண்மையாக இருந்தான். அங்கே இருந்த சோதனையிலும் அவன் இணங்கவில்லை. அவன் தேவனுக்கு பயந்தவனாக அந்த சோதனையை அவன் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருந்தான். அவனுடைய எஜமானை யோசித்து பாருங்களேன். அந்த குற்றச்சாட்டை அவன் கொஞ்சமும் விசாரியாமல், எவ்வளவு அவன் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டை அவன் கொஞ்சமும் விசாரியாமல் இவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டான். நம்முடைய சொந்த சகோதரர் நம்மை பயக்கிறார்கள், நம்முடைய இன ஜனத்தார் நம்மை பயக்கிறார்கள். நாம் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறோமோ அவர்களே கூட நம்பத்தகாத இடத்தில் நம்மை குற்றம் சாட்டினாலும் நமக்கு துணையாக தேவன்தான் இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட யோசேப்புக்கு அங்கே சிறைச்சாலையிலும் அவன் அங்கே தேவனுக்கு உண்மையாக அவன் வாழ்ந்தான். சிறைச்சாலையிலே சொப்பனத்தை விவரித்து சொன்னானே, அந்த பானபாத்திரக்காரன் சொன்னான். அவன் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை சொன்ன பின்பு அவனிடத்தில் சொல்லுகிறான், நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை நினைத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்படும் பொழுது நாம் தேவனை நினைக்கிறோமா? நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? மனிதர்கள் இன்றைக்கு தேவனை மாத்திரமல்ல, மனிதர்களையும் தேவனையும் தங்களுடைய ஆபத்துக்கு மாத்திரமே அழைக்கக்கூடிய இடத்திலும் உபயோகிக்கக்கூடிய இடத்திலும் அவ்வளவு அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக மாறிவிட்டார்கள். சுயநலவாதிகளாக மாறி இருக்கிறார்கள். தேவனுக்கே அதான் நிலைமை. நம்ம நிலவரம் தேவனையே ஆபத்துக்கு தான் அழைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்ட பொழுது யோசேப்பை மறந்து போனான். முழு 2 வருடங்கள் அவனை மறந்து போனான். தேவன் யோசேப்பை விடுவியாது இருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையிலேயே முடிந்திருக்கும். நம்முடைய பிரச்சனைகளிலே தேவன் நம்மை நினையாது இருந்தால்
நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிந்திருக்கும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார், நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். மரண குழியிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார், அடிமைத்தனத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்தார், சிறைப்பட்டிருந்தோமே நம்மை விடுவித்திருக்கிறார். இப்பொழுது அவர் உயர்த்தவும் வல்லவராக இருக்கிறார். பானபாத்திரக்காரன் 2 வருட காலம் மறந்து விட்டான், யோசேப்பை முழுவதும் மறந்து விட்டான். இப்பொழுது தேவன் நினைவு கூர்ந்தார். யோசேப்பு நிமித்தம்தான் அங்கே பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனம் வந்தது. வரப்போகிற காரியங்களை வேறொருவன் மூலமாக அங்கே அரசாங்கத்துக்கு சொல்லப்படவில்லை, ராஜாவுக்கே சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை விளக்கக்கூடிய இடத்துல யோசேப்பு விடுவிக்கப்பட்டார். ஐயா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார். தேவனுக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு உள்ள உறவையும் அவருடைய சமூகத்தையும் நாம் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்பொழுது நாம் மனமுறிவு அடைந்து போனால் நம்முடைய பலன் குன்றி போகும். யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் எல்லா இடத்திலும் அவன் உண்மையாக இருந்தான். இவை எல்லாவற்றிலும் எங்காவது தேவன் வெளிப்பட்டது போல் காண எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் அங்கே தேவன் அவனோடு இருந்தார். அவனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் அவனோடு இருந்தார். 104ஆம் சங்கீதத்திலே ஒரு புருஷனை அவர் அடிமையாக அனுப்பினார். அங்கே அவனுடைய ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டு இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் காலம் வரும் வரைக்கும் அவன் அங்கே இருந்தான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்தான். யாரையும் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன, அது எல்லா காலத்திலும் அவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இருந்தான். தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசி, தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. 105:19 வாசி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறும் அளவும், அவனுடைய தரிசனத்தின் நிறைவேறுதல் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடப்பட்டிருக்கிறான். அவன் எகிப்துக்கு போகும் பொழுது அவன் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு உலோகமாக இருக்கிறான். அவன் உருக்கி சுத்தம் செய்து இப்பொழுது பொன்னாக மாறி இருக்கிறான். யோபு சொல்லுகிறார், நீர் என்னை சோதித்து பார்த்தால் நான் முடிவிலே பொன்னாக விளங்குவேன். நீர் என்னை சோதித்தாலும் முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், பாடுகள், காரியங்கள் ஏன் வருகிறது? நம்மை தேவன் உருவாக்கும்படியாக. தேவன் அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய ஜீவியத்திலே ஒன்று வர முடியாது. யோபுடைய வாழ்க்கையில குறைபாடு இருக்கிறது. அந்த குறைவோடு அவன் போனால் அவன் நியாய தீர்ப்பிலே நிற்க முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஐஸ்வர்யவான் லாசரு விஷயத்திலும் அதான் நடந்தது. ஐஸ்வர்யவான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் நரகபாதாளத்துக்கு போகிறான். யோபுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதிலிருந்து யோபை மீட்டெடுக்கும்படியாக தேவன் தான் விரும்புகிறார். சாத்தான் யோபை கண்டுபிடித்தானா? யோபை தேவன் பிடித்து கொடுத்தாரா என்று நாம் யோசிக்க வேண்டும். சாத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறான். அங்கே தேவன் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய்? நான் உலகமெங்கும் சுற்றி தம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ? இவர் தான் கேட்கிறார், இவர் தான் பிடிச்சு கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே அங்கே அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவன் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தடையான காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதை சரி செய்யும்படியாக தான் தேவன் அந்த சோதனையை அங்கே அனுமதிக்கிறார். அவனுக்கு எழுத்துக்குரிய பெருமை இருக்கிறது. என்னை ஏளனமாக பேசக்கூடிய இந்த வாலிபர்கள் யார்? என் தோட்டத்து நாய்களோடு கூட இவர்களுடைய தகப்பனை வைக்க நான் அஞ்சுவேன், வெட்கப்படுவேன். அவ்வளவு தரங்கிட்டவர்கள் என்னை பேசுகிறார்களா என்று கேட்கிறான். 30-31 அதிகாரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்தா அங்கே அதுக்கு பின்பாக ஆவிக்குரிய மேன்மை இருக்கிறது. கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை நினைப்பது எப்படி? ஒரு ஆவிக்குரிய நிலைமை அவன் தக்க வைத்திருக்கிறான். அதை சொல்லுகிறான். பின்ன அதிகாரங்களில் சொல்லுகிறான், என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன். சொந்த நீதி இருக்கிறது, சுய பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது, ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. அதனால
இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. யூத பாரம்பரியத்தில் அங்கே வளர்ந்த அங்கே ஒரு மனிதர் சொல்லுகிறார், என் வயதுள்ள எல்லாரை காட்டிலும் நான் வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறேன், என்னை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லப்பட்ட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்னிடத்தில் ஒரு தீமையை நான் பார்க்க முடியவில்லை, அதனாலே நான் நீதிமானா? என்னை நியாயம் விசாரிக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான குப்பை. நம்மை சரி செய்யும்படியாக, நம்மை பொன்னாக மாற்றும்படியாக, தனக்கேற்ற பாத்திரமாக வணையும்படியாக தான் தேவன் இந்த பாடுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த பாடுகளின் பாதை என்பது, இந்த உபத்திரவங்களின் பாதை என்பது நம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாக உருவாக்கக்கூடிய இடத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான் உருவாக்கப்படுகிறது. தன் சொந்த சகோதரர் அவனை கொலை செய்ய எத்தனிக்கிறார்கள். தன் சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள். அவனை தப்புவிப்பார் இல்லை. அடிமையாக விற்கப்பட்டு போனான். அடிமைத்தன வீட்டிலே உண்மையாக இருந்தான், உயர்த்தப்பட்டான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தான் யாருக்கு உண்மையாக இருந்தானோ அவனே, அந்த எஜமானே அவனை விசாரியாதபடிக்கு சிறைச்சாலைக்கு அனுப்புகிறான். சிறைச்சாலையிலும் தேவன் அவனை உயர்த்தினான். பானபாத்திரக்காரன் முழு 2 வருடங்கள் அவனை மறந்து போனான். யோசேப்பின் இந்த துன்பமான வாழ்க்கை ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையின் கொடூரமான பகுதிகளை அவன் கடக்க வேண்டியதாக இருந்தது. பாலைவனமான பகுதிகள், யாரும் இல்லாத பக்கம், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. அவன் துவண்டு விடவில்லை. தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்றால் என்ன? தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனங்கள், தரிசனங்கள், அதன் மேல் அவன் உறுதியாக இருந்தான். எனக்கு தேவன் இதை காண்பித்தார், இதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று யோபு சொல்லுகிறார். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தடைபடாது. அதை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் நம்மை வாழ்வை கட்டியெழுப்ப விரும்புகிறார். 13 ஆண்டுகள் அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் துரோகங்களையும் அனுபவித்திருக்கிறான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யோசேப்பின் உண்மை என்ன? தகப்பன் விசாரிக்க அனுப்பினார். அனுப்பின இடத்துல போனா சகோதரர் இல்லை. அதோட திரும்பி வந்து சகோதரர்லாம் இல்லை, எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாமே. விசாரித்து தேடினான். உத்தரவாதம் உள்ளவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாதகமான இடத்திலே நாம் நன்றாக வாழலாம், அது விஷயம் இல்லை. பாதகமான சூழ்நிலையிலே நாம் உண்மையாக வாழ்வதுதான் கடினமான விஷயம். என்ன வந்தாலும் நம்புவேன், பாடுவதற்கு அருமையாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நம்ப முடியுமா? நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவனுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தேசத்திலே பெருகி இருக்கிறார்கள். அவன் விழுந்து போனான், அவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரோ எனக்கு செவி கொடுத்தார், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார், என்னை தூக்கி எடுத்தார் என்பது அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையிலே இந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அற்றது போல் காணப்படும். ஆனால் தேவன் சமூகம் அவனோடு இருந்தது. அவனை உயர்த்தும்படியாக தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனுடைய வசனத்துக்கு அவன் முழுவதும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவியத்தை அவன் காத்து கொண்டான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. 3 காரியங்களை நாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, a lesson of forgiveness, மன்னித்தலின் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்தல், மறத்தல். ஒருவரை நாம் மன்னித்து மறக்க வேண்டும், முதலாவது பாடம். அதுக்கு பின்பாக தான் நாம் கனி கொடுக்க முடியும். அதற்கு நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். 3 பக்கங்கள். The lesson of forgetfulness, மறத்தல், அதோடு மன்னிப்பு இணைந்து இருக்கிறது.
நாம் மன்னித்தால் தான் நாம் மறக்க முடியும், இல்லையா? நாம் மன்னித்து மறக்கக்கூடிய பாடத்தையும் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய பாடத்தையும் நாம் யோசேப்பிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நிலைத்திருப்பது என்பதுதான் முதல் பாடம். அதற்குள்ளதான் நாம் மன்னிப்பையும் கனி கொடுத்தலையும் நாம் கொண்டு வருகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது 13 வருடம் சென்று அவன் உயர்த்தப்படுகிறான். எகிப்தின் ராஜாவாக, அங்கே ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே எகிப்தின் அதிபதியாக அவன் உயர்த்தப்படுகிறான். ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய குமாரத்தியை அவனுக்கு மனவாட்டியாக அங்கே ராஜா நியமனம் பண்ணுகிறார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைக்கிறோம்? வரலாற்றிலே கோலொச்சியவர்களை பெயர் வைக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய பெயர்களை எடுத்து வைக்கிறோம். ஆனால் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அவர்களோட தேவன் அந்த குழந்தையை அனுமதித்த அந்த சூழ்நிலையை கருத்தாக கொண்டு ஒரு பெயரை வைப்பார்கள், இல்லையா? அப்படிதான் யோசேப்புக்கு எப்படி அவங்க தாய் பெயர் வச்சாங்க? தேவன் இன்னும் என்னை பெருக பண்ணுவார் என்றுதான் யோசேப்பு என்று பெயர் வைத்தார்கள். அதுக்கு பின்புதான் அங்கே பெஞ்சமின் பிறக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யூதாவுக்கு எப்படி அவங்க அம்மா பெயர் வச்சாங்க? கர்த்தரை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி பெயர் வைத்தார். இவன் எகிப்துக்கு அதிபதியாகி எகிப்திலே இவன் பிள்ளைகளை பெற்றபோது இவன் பிள்ளைகளுக்கு எகிப்திய பெயர் வைக்கவில்லை. நம்ம அநேகர் உலக பிரகாரமான பெயர்களையும் மற்ற பெயர்களையும் வைக்கிறோம், அது அவரவருடைய விருப்பம். ஆனால் யோசேப்பு எகிப்திலே இருந்தாலும் எகிப்தின் பெயர்களை வைக்கவில்லை, அவன் எபிரேய பெயர்களை வைக்கும்படியாக கருத்துள்ளவனாக இருக்கிறான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்னுடைய எல்லா வருத்தத்தையும் என் தகப்பன் வீட்டையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினான். 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை, துரோகம் நிறைந்த வாழ்க்கை, உண்மைக்கு பலனில்லாத வாழ்க்கை, மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொந்த சகோதரர்களால் பயக்கப்பட்டு துரோகமாக விற்கப்பட்டு போனான். அடிமையாக இருந்த வீட்டிலே உண்மைக்கு பலனாக அவனுக்கு சிறைச்சாலை வந்தது. சிறைச்சாலையிலே நன்மைக்கு பதிலாக அவன் மறக்கப்பட்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனிதர்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும், மனிதர்கள் தங்கள் சொந்த நிறத்தை காண்பிப்பது ஒரு நாள் காண்பித்து விடுவார்கள். அது உண்மைதான். நம்பத்தக்கவர் தேவன் ஒருவரே. தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்த போது என் தகப்பன் வீட்டையும் என் எல்லா வருத்தத்தையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று மனாசே என்று அவன் பெயரிட்டான் முதல் பிள்ளைக்கு. 2வது பிள்ளை பிறந்தபோது அவன் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். தேவன் என்னை மறக்க பண்ணினார், தேவன் என்னை பெருக பண்ணுகிறார். நாம் தேவனில் நிலைத்திருந்து நாம் மறக்க வேண்டும், நாம் பெருக வேண்டும். இந்த 2ஐ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்குள் நிலைத்திருப்பது என்பது முதலாவது. அப்படி நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மறக்க வேண்டும், நாம் பெருக வேண்டும். எப்படி நாம் மறக்க முடியும்? ஒரு மனிதனை நினைக்கும் பொழுது அவனுக்கு நாம் செய்த நன்மையும் அவன் நமக்கு செய்த தீமையும் நம்மை அறியாமல் வந்துடும் நமக்கு மனசுல, இல்லையா? இயல்பு. ஏன் வருகிறது அப்படின்னா நாம் இன்னும் அவனை சரியாக மன்னிக்கவில்லை. இந்த மன்னித்தல் மறத்தல் என்பதில் 2 பேருடைய பங்கு செயல்படுகிறது. என்ன? அதில் ஒன்றுதான் நம்ம செய்ய முடியும். நாம் அவர்களை மனமாற மன்னிக்க வேண்டும். மறக்க பண்ணுகிறவர் தேவன். தேவன் தான் நம்மை மறக்க பண்ண வேண்டும். அப்படி சில சுபாவங்களை தேவன் நமக்கு தரும் பொழுது அதை நாம் யாருக்காகவும் இழந்து விடக்கூடாது. அதான் முக்கியம். தேவன் நம்மை மன்னிக்க திராணி அளித்திருக்கிறார்,
மறக்க செய்ய அவரே திராணியுள்ளவராக இருக்கிறார். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தன் சகோதரர்களை கண்டபோது அவன் நாடகம் போட்டது மெய்தான், அதில் கடினத்தன்மை இருந்ததும் மெய்தான். ஆனால் தேவன் அங்கும் தப்புவிக்க ஒரு யூதாவை எழுப்பினார். ஏனென்றால் தேவன் யோசேப்பை உருவாக்கக்கூடிய வேளையிலே அவர் தொடர்ச்சியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தன் சகோதரர் தனக்கு செய்த எல்லா தீமையையும் அவன் மறக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதனால் தான் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். நம்முடைய தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன், நம்முடைய தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன். ஒரு மனிதனும் அங்கே நன்மை ஒருவனுக்கும் செய்ய இயலாது. எவனும் யாரையும் தப்புவிக்க முடியாது. எவராலும் இன்னொருடைய ஜீவனை தப்புவிக்க முடியாது. உன் சகோதரனுக்காக நீ எண்ணத்தை கொடுத்து அவனுடைய ஆத்மாவை நீ தப்புவிப்பாய் என்று தேவன் கேட்கிறார். உன் நீதியோ உன் பணமோ உனக்கு தெரிந்த அறிவோ யாரையும் எப்பொழுதும் தப்புவிக்க முடியாது என்ற மெய்யான அந்த ஞானத்தை நாம் தேவனுக்குள் அடைந்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் 13 ஆண்டுகள் அவன் துரோகத்தை அனுபவித்தான். அவன் நன்மைக்கு தீமையை அனுபவித்தான். தான் மறக்கப்பட்ட போதும் உறுதியாக இருந்தான். ஏனென்றால் தேவன் அவர் செய்ய நினைத்ததை அவன் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்ற உறுதி இருந்தது. அவன் உயர்த்தப்பட்ட போது அவன் யாரையும் பழிவாங்கவில்லை. பழிவாங்கக்கூடியவன் உயர்த்தப்படவோ தகப்பனாகவோ தலைவனாகவோ இருப்பதற்கு சற்றும் தகுதியற்றவனாக இருக்கிறான். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் ஒரு தோட்டத்தை போன்றது. Our heart is like a garden. What we sow, that we reap. நாம் எதை விதைக்கிறோம்? நம்முடைய தோட்டத்திலே நீங்கள் ரோஜாக்களை விதைத்தாலும் முள்ளுகள் அங்கே காணப்படும். இது மனித இயல்பு இல்லையா? ஆனால் அதில் எப்படிப்பட்ட மனிதராக நாம் இருக்கிறோம்? ரோஜாக்களை காண்கிறோமா, முள்களை காண்கிறோமா என்பது தேவன் நம்முடைய மனதை மாற்றக்கூடிய பக்கத்தில் இருக்கிறது. நாம் துரோகத்தை விதைத்தால் துரோகத்தை அறுப்போம். நாம் நன்றியின்மையை விதைத்தால் நன்றியின்மையை அறுப்போம். நாம் குரோதத்தை விதைத்தால் குரோதத்தை அறுப்போம். நாம் நன்மையை விதைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வசனமாகிய நன்மையை விதைக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனமாகிய உபதேசத்தை விதைக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பாகிய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருந்து நன்மையானது வரும். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனிதன் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். மரம் தன் கனியினால் அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நாம் எதை விதைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? நன்மையா தீமையா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் தேவனுக்கு இருக்க வேண்டும், மனிதனுக்கு அல்ல. ஆனால் மனிதர்களை கொண்டு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே, அவர்களை நாம் புண்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எதை விதைத்திருக்கிறோம்? அவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. ரெண்டும் பேசக்கூடிய வாய்களாக நம்முடைய வாய் இருக்கக்கூடாது. நன்மையும் தீமையும் சத்தியமும் பொய்யும் ஒரே வாயிலிருந்து எப்படி புறப்படும்? நல்ல ஊற்றிலிருந்து கெட்ட தண்ணீர் எப்படி பிறக்கும்? சுனை எப்படிப்பட்டதோ தண்ணீர் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. ஊற்று எப்படிப்பட்டதோ தண்ணீர் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. மரம் எப்படிப்பட்டதோ கனி அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. நாம் தேவனிலே நிலைத்திருந்து நாம் மன்னிக்க பழக வேண்டும். யோசேப்பு பழிவாங்கவில்லை. பழிவாங்கக்கூடிய தருணம் அவனுக்கு வந்த பொழுது அவன் பழிவாங்கவில்லை. அவன் ஒரு நாடகம் நடத்தினான். அதில் கடுமையாக இருந்த போதும் அது யூதாவை வெளிக்கொண்டு வருவதற்காக தேவன் கொடுத்த சூழ்நிலையாக இருக்கிறது. யோசேப்பு பழிவாங்கவில்லை. யோசேப்பு எங்காவது போத்திபாரின் மனைவியை பழிவாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? நினைத்திருந்தால் வாங்கி இருக்கலாம். சந்தர்ப்பம் கிடைத்தது. அவனுடைய கருத்துக்கு பலன் வந்தது. அவன் ஆளுகையை பெற்றுக்கொண்டான். ஆனால் தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். குடும்பத்தில் அவன் போட்ட நாடகம் கடினமாக இருந்தாலும் கூட அங்கே யூதாவை எழுப்பி தேவன் பாதுகாத்தார்.
நம்முடைய குறைபாடுகள் வருகிறது, மனித இயல்புதான். ஆனாலும் அதை நிறைவாக்கக்கூடிய நம்முடைய தேவ சமூகம் நமக்கு எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும். தேவ சமூகத்தை காத்துக்கொண்டால் நம்முடைய வழிகள் விலகி போவது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய எல்லா இடத்திலும் தேவன் இருந்தார். அவன் பழி வாங்கவில்லை. அவன் சகோதரர் வந்தார்கள், அவனுடைய தகப்பனும் அவனை சேர்ந்து கொண்டான். ஏனென்றால் அவன் மறக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனமறிய நாம் மன்னித்தால் நாம் மறப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லோரும் பொதுவான வாகனங்களிலே பயணிக்கிறோம் இல்லையா? பேருந்திலே நாம் போகிறோம். என்னை போன்ற கனமான ஒரு மனிதர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் காலை மிதித்து விட்டார். என்ன வரும்? நல்ல ஒரு கோபம் வரும். அவரை திட்டலான்னு நீங்க போறீங்க, காலை மிதிச்சிட்டாரே. நீங்கள் அவர் மேல் உங்கள் கோபத்தை காண்பிக்க எத்தனிக்கக்கூடிய நேரத்தில் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் பார்வையற்றவர், மாற்றுத்திறனாளி என்று நீங்கள் அறிந்து விடுகிறீர்கள். என்ன ஆகும்? உங்களுடைய கோபம் இரக்கமாக மாறிவிடுகிறது. உங்களுடைய கோபம் இரக்கமாக மாறிவிடுகிறது. ஏன்? அவர் பார்வையற்றவர், அவர் மாற்றுத்திறனாளி, அவர் இயலாதவர் என்ற இடத்தில் தான் அந்த இரக்கம் பிறக்கிறது. அதனாலே நம்முடைய கோபம் மன்னிப்பாக மாற்றப்படுகிறது இல்லையா? நம்மேல் கோபத்தையும், நம்மேல் குரோதத்தையும், நம்மேல் வன்மத்தையும், நம்மேல் நன்றி அறிதல் இல்லாத தன்மையையும் மற்றவர்கள் காண்பிக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள், அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நமக்கு அவர்கள் மேல் கோபம் வராது. நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை அவர்கள் காணாதபடிக்கு குருடர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் நம்மால் முடியும், எல்லாம் நமக்கு தகுதியாயிராது இல்லையா? எல்லாம் நம்மால் செய்ய முடியும். அவன் செய்வது போல் நாம் செய்வதற்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒருவர் செய்வது போல் நாம் அவருக்கு திருப்பி செய்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்காது. நமக்கு நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு சாபம் நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நாம் இரக்கத்தை காண்பிக்கிறோம். ஏன்? அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார், பார்வையற்றவராக இருக்கிறார். அங்கே இரக்கத்தை காண்பிக்கிறோம். இந்த இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய இடத்திலே ஆவிக்குரிய ரீதியில் இவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும் என்றால் ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் அவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னித்து இருக்கிறாரே. அவருடைய பிரச்சனைகளிலே, அவருடைய பாடுகளிலே அவர் துரோகத்தை அனுபவித்த போது அவர் அதை திருப்பி செய்யவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். மன்னிப்பை அவர் முன்னுதாரணமாக வைத்து போயிருக்கிறார். நாம் செய்தவைகளை அவர் மறந்திருக்கிறார். உங்கள் பாவங்களை நான் கடலிலே போட்டு விட்டேன் முதுகுக்கு பின்பாக. நம்முடைய முந்தின துரோகங்களை, பாவங்களை அவர் நினைக்கிறது இல்லை. நம்முடைய முந்தின பாவங்களையும் நம்முடைய முந்தின துரோகங்களையும் அவர் நினைத்திருந்தால் எந்த மனிதன் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? ஒருவரும் நாம் நிற்க முடியாது. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். இதைதான் யோசேப்பு தன் சகோதரருக்கு செய்தான். இதைதான் யோசேப்பு எல்லோருக்கும் செய்தான். மறந்த பானபாத்திரக்காரனை நாம் இருந்திருந்தால் விட்டிருப்போமா? குற்றம் செய்யாத இடத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு இருந்தால் போத்திபாரும் அவன் மனைவியும் நம்முடைய ஆட்சியிலே வாழ்ந்திருக்க முடியுமா? சகோதரர் நம்மிடத்தில் வந்து நன்மையை பெற்றிருக்க முடியுமா? நாம் உயர்த்தப்பட்டால்
உயர்வை, மேன்மை பாராட்டக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேவன் நமக்கு மன்னித்தது போல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்திலே எபேசு நிருபக்காரர் பவுல் எபேசுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறோம், மறக்க முடியலையா? அதுக்கு தேவன் தான் கிரியை நடப்பிக்க வேண்டும். மன்னித்த யோசேப்புக்கு மறப்பதற்கு ஒரு மனாசே கொடுக்கப்பட்டான். வளர்ந்தோங்குவதற்கு ஒரு எபிராயிம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய நிறைவு. நாம் மன்னித்தோமானால், நாம் மனதார மன்னித்தோமானால் தேவன் நமக்கு மறப்பதற்கான கிருபையை தருவார். அவருக்குள் வளர்வதற்கான கிருபையை தருவார். அவருக்கு கனி கொடுப்பதற்கான கிருபையை தருவார். மறத்தலையும் மன்னித்தலையும் நாம் யோசேப்பிலே கற்றுக்கொள்ளுகிறோம். அவன் மறந்து மன்னித்ததினாலே அவன் உயர்த்தப்பட்டான். 48ஆம் அதிகாரத்திலே அவருடைய தகப்பன் அங்கே 2 பேரையும் அங்கே ஆசீர்வதிக்கிறார். எப்ராயிம் மனாசையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த மன்னித்தலும் இந்த மறத்தலும் இந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக தான் கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக தான் இது நமக்கு கிடைக்கிறது. அங்க 48ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள்ல பார்த்தா, அவர் தன் கையை, அவங்களுடைய தகப்பன் அங்கே யாக்கோபு மனாசையும் எபிராயிம் மனாசையும் ஆசீர்வதிக்கும்படியாக தன் கைகளை இப்படி வைக்கிறார். வலது கையும் இடது கையும் மாற்றி வைக்கிறார். அங்கே நீங்கள் சிலுவையை காணலாம். சிறையிருப்புக்கு முந்தின எபிரேய எழுத்துக்களிலே தவ் இப்படிதான் போடப்படும். கடைசி எழுத்தாகிய தவ் கிராஸ் மாதிரி தான் போடுவாங்க. எபிரேய எழுத்தின் கடைசி எழுத்து. நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், இது கிரேக்கம். நானே ஆலேஃபும் தவுமாக இருக்கிறேன், இது எபிரேயம். நானே அங்கே அகரமும் நகரமுமாய் இருக்கிறேன், தமிழ். தமிழ் அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியும். ஆ நா. நீங்கள் குரலும் அப்படிதான் இருக்கும். ஆ முதல் நா வரைக்கும் தான் இருக்கும். ஆக அவரே துவக்கம், அவரே முடிவு. ஆலேஃப் என்பது அவருடைய முந்தின மகத்துவம். அங்க தவ் என்பது சிலுவையின் மேன்மை. அதுக்கு பின்பாக அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு பாடுபட்டு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். யோசேப்பு இங்கே உயர்த்தப்படுகிறான். அங்கே 48ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு அவனை பிரத்யேகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சிலுவையின் காட்சியை காணலாம். இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கூலிக்கு ஆள் பொருத்தி கொண்டு வந்த இடத்திலே 7 இடங்களிலே மேடை அமைத்து 7 இடங்களிலே பலி செலுத்தி இஸ்ரவேலை பார்க்கிறாரு. பார்த்தா அங்க சிலுவை தான் தெரியுது. நடுவில் தேவனுடைய கூடாரம், அதுக்கு பக்கத்திலே மோசேயின் கூடாரம், ஆரோனின் கூடாரம், ஆரோனின் குமாரரின் கூடாரம். 4 திசைகளிலும் அங்கே 4 திசையிலும் 3 கோத்திரங்களாக கூடாரங்கள் அமைத்திருக்கிறார்கள். அங்கே பாலாம் அங்கே மேல இருந்து பார்க்கிறாரு. பார்த்தா என்ன தெரியுது? பிலேயாம். மேல இருந்து என்ன தெரியுது? சிலுவையின் காட்சி தெரிகிறது. மேசியாவை காண்கிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இங்கே யாக்கோபு யோசேப்புக்கு அந்த சிலுவையின் காட்சியை காண்பிக்கிறான். அது மனாசே, அது எபிராயிம் மனாசே. அதனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எபிராயிமை போலவும் மனாசேயை போலவும் பெருகவே பெருகுவீர்கள் என்று தங்கள் ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய வழக்கம் அங்கே யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேலின் வீட்டை கட்டின 2 ஸ்திரீகளை போல உன் வீட்டுக்கு வரக்கூடிய உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள் என்று ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறார்கள். அதுக்கு பின்பாக ஆரோனின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோசேப்புக்கு இந்த மேன்மை வருவதற்கு காரணம் என்ன? அவன் முதலாவது பழிவாங்குதலை விட்டு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவளை மன்னித்தான். அவனை மறக்கும்படியாக தேவன் மனாசேவை கொடுத்தார். என் சகோதரரின் துரோகத்தை, என் வாழ்க்கையின் வருத்தத்தை, என் தகப்பன் வீட்டை நான் மறக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு பிள்ளை தந்தார். மனாசே என்று பெயரிட்டான். என்னை தேவன் பெருக பண்ணுவார். எபிராயிமை தேவன் கொடுத்தார்.
நாம் அவருக்குள் நிலைத்திருந்து நாம் அவருக்குள் பெருக வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த மறத்தல் என்ற இந்த பாடத்துக்கு மன்னிப்போம் மறப்போம் என்ற இடத்திலே கிறிஸ்துவில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையிலே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வராமல் உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். எந்த மனிதனும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்தார். தேவன் நம்முடைய அநீதிக்கு சரி கட்டாமல் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் தம்மை தாழ்த்தி வந்ததினாலே நாம் உயர்த்தப்படும்படியாக இங்கே நாம் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அழிவுள்ள வித்து அல்ல, அழியாமையுள்ள வித்தாகிய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நன்மையை பிரதிபலிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே வசனத்தை விதைப்போம். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கட்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியான வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நம்முடைய பாதையில் தேவனை நாம் பற்றிக் கொள்வோம். எத்தகைய இருள் நிறைந்த பாதையாக இருந்தாலும், எத்தன்மையுள்ள துரோகங்கள் இருந்தாலும், எந்த நன்மைக்கு தீமை வந்தாலும் நாம் தேவனை பற்றிக் கொள்வோம். தேவனே நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனே நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனே மன்னித்த நம்மை மறக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய குருடர்களை மன்னிப்போம். நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை மன்னிப்போம். தேவன் நமக்கு மறக்க கிருபை தருவார். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிப்போம் என்ற கருத்துக்கு வருவோம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பில் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோமே. மற்றவர்களை மன்னிப்போம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிப்போம். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கும் மன்னிக்கப்படாது என்ற எச்சரிப்பை இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கு மன்னித்து தேவன் மறக்கும்படியாகவும் நாம் அவருக்குள் நிலைக்கும்படியாகவும் இருப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.